ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க முதல் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வேணான்னு தூக்கி போடுற இந்த காலி அட்டைப்பெட்டியை வச்சு தான் நாம் ஒரு ஆர்கனைசர் செய்ய போகிறோம். இதை 3 பார்ட்டிஷனாக உள்ளே ஒட்டிக்கலாம். இதில் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு கிஃப்ட் ரேப்பரை எடுத்து கட் பண்ணி இது மேலே ஒட்டி அழகுபடுத்திடலாம். இப்போ இதில் ரேப்பர் ஒட்டி அழகுபடுத்தி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் என்னென்ன வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒன்றுத்தில் நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சிடலாம், இன்னொன்றுத்தில் நெயில் பாலிஷ் வச்சிடலாம், இன்னொன்றுத்தில் நெயில் பாலிஷ் ரிமூவரில் துவைச்சி நம்ம கையில் வச்சு பாதி கலைஞ்சி போய் மிச்சம் இருக்கிற அந்த நெயில் பாலிஷை துடைக்கிறதுக்கு உண்டான பஞ்சை வச்சிடலாம். இப்படி இதுக்கு தேவையான 3த்தையும் ஒரே இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா இது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குழந்தைங்கள போய் எடுத்துன்னு சொன்னால் ரொம்ப ஆர்வமாக எடுத்துன்னு போவாங்க. திரும்பவும் கூட நெயில் பாலிஷ் வச்சுட்டு இருப்பாரு, அவங்களே அதை அழகாக அடிக்க எடுத்துன்னு வச்சுருவாங்க. இதில் ஒரு ஸ்ட்ரெட்டு பொருத்தியிருக்கிறேன் ஷோவுக்காக. இது குழந்தையினுடைய ஒரு ஸ்ட்ரெட்டு தொலைஞ்சி ஒன்று இருந்தது, அழகாக இருக்கவே எடுத்து வச்சுருந்தேன், அதை பொருத்திக்கிட்டேன். இது உங்கள் க்ரியேட்டிவ்னஸ் பொறுத்தது தான். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. இந்த டிவிக்கு நம்ம 10 பைசா செலவில்லாமல் ஒரு கவர் செய்து போட போகிறோம். அதுக்கு இதை கவர் பண்ணி வந்த ஒரு பிளாஸ்டிக் கவரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த டிவியை கவர் பண்ணி வந்த ஒரு கவர். இது ஒரு பக்கம் கொஞ்சம் திக்காகவும் இன்னொரு பக்கம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கண்ணாடி பேப்பர் மாதிரியும் இருந்தது. இது பாருங்கள், இந்த கண்ணாடி பேப்பர் தான் அது. அந்த பேப்பர் கடைசி வரைக்குமே இருந்தது. அதை 1 அடி வரைக்கும் விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை தான் நான் இப்போ டிவிக்கு கவராக போட போகிறேன். இது பாருங்கள், டிவிக்கு கவர் போட்டாச்சு. நைட்டு 9 மணிக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டு மறுநாள் காலையில் வைக்கிற வரைக்கும் தூசுப்படியாமல் பாதுகாக்கிறதுக்கு இது உதவும். பின்னால் எதுக்கு 1 அடி மட்டும் பண்ணேன்னா அங்கே ஆணி இருக்குது, அதுக்கு மேலே அது போகாதுன்றதுனால இது டிவியில் மாட்டுறதுக்கு வசதி வேணுன்றதுனால தான் இந்த மாதிரி 1 அடி மட்டும் கட் பண்ணேன். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 3வது டிப் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. இது குழந்தையினுடைய டாப்பு. இதனுடைய கை பாகத்துலேருந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது போல் ஒரு சின்ன பீஸ் கிடைக்கும். இதை நான் என்னுடைய தேங்காய் எண்ணெய் பாட்டிலுக்கு போட போகிறேன். எண்ணெய் வழிஞ்சி பாட்டில் ஃபுல்லாக பிசுன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், இந்த பாட்டிலில் வைக்கிற ட்ரேவ்லேயோ அல்லது ஸ்லாப்லேயோ பிசுன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இந்த டிப்பு. இந்த துணி ஃபுல்லாக எண்ணெய் ஆகிட்டா கூட எடுத்து போட்டுட்டு இன்னொரு பீஸ் அந்த கையிலேருந்தே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். 4வது டிப் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நடக்கிறது புரட்டாசி மாதம். சனிக்கிழமை தழுக போடுற அன்றைக்கி வாசலில் கோலம் போட்டு கோவிந்தா போட்டுட்டு அதில் அங்கேருந்து வரிசையாக பூஜை ரூம் வரைக்கும் கற்பூரம் ஏற்றின்னு போவோம். இப்போ இருக்கிற மொசைக்கு மார்பிள் கிரைனைட் போன்ற தரைகளெல்லாம் கற்பூரம் ஏற்றினா ரொம்பவே அசிங்கமாக கரையாக போயிடும், அது போகவும் போகாது. அதுக்கு பதிலாக இது மேலே கற்பூரத்தை வச்சு ஏற்றினோம்னா கரை ரொம்ப க்ளீனாக இருக்கும். பூஜை ரூம்லேயும் 5 இலை போட்டு ஒவ்வொரு இலைக்கு முன்னாலேயும் கற்பூரம் ஏற்றுவோம். அங்கேயும் இதே போல் 5 இது வச்சு கற்பூரம் ஏற்றணும் அப்படின்னாக்கா தரை சுத்தமாக இருக்கும். அடுத்த மாதம் தீபாவளி வரப்போகுது. அப்போ பாம்பு மாத்திரையும் சூரிய மாத்திரையும் கொளுத்துவாங்க. சூரிய மாத்திரை கொடுத்தினாக்கா தரையே பொத்தல் விழுந்துடுது. பாம்பு மாத்திரை கொடுத்தனா நிறைய கறியாக ஆகிடுது. அதனால் அதை தவிர்க்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். தரை சுத்தமாக இருக்கும். 5வது டிப் என்னன்னு பார்த்துடலாம். நாம் நாளைக்கு கொட்டை போட்டு குழம்போ சுண்டலோ செய்யணும்னு நினச்சிருப்போம். அதுக்கு முதல் நாள் இரவே கொட்டையை ஊற போடணும். சில நேரங்களில் அது நமக்கு மறந்துட்டாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மறுநாள் காலையில் எழுந்ததுமே தண்ணியை கொதிக்க வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு அந்த பட்டாணி கொட்டைங்களெல்லாம் அதில் போடணும். அது சாச்சா மாதிரி பிடிச்சி தான் போடணும். தண்ணியை தான் முதல்ல ஊற்றணும். முதல்ல பட்டாணியை நேராக ஃப்ளாஸ்க்கை பிடிச்சி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த கிளாஸ் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கிளாஸ் பாதிக்கப்படும். அதனால் சாச்சா மாதிரி பிடிச்சி தண்ணியை ஊற்றிட்டு அதில் பட்டாணியை போடலாம். பட்டாணியை போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஊறணும். குழம்பு வச்சு லேட் ஆகணும்னா அது வரைக்கும் கூட அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தால் நம்ம குழம்போ இல்லை சுண்டலோ செஞ்சுக்கலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.